கேரளாவில் ஓணம் பண்டிகை களை இழந்ததால் தமிழ்நாட்டில் மலர் சந்தைகளில் விற்பனை மந்தமடைந்தது. விலை பாதியாக குறைந்த போதிலும் வாங்க ஆளில்லை என வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மலையாள மொழி பேசும் மக்களால் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்படும். மகாபலி மன்னனை பூ உலகுக்கு வரவேற்கும் வகையில் மக்கள் தங்களது வீடுகளை அலங்கரித்து அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்வார்கள். இதனால் கேரளா மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் மலர் சந்தைகளில் விற்பனை களை கட்டும். ஆனால் வயநாடு நிலச்சரிவு, மழை வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கேரளாவில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை களை இழந்து காணப்படுகிறது. இதனால் மலர் சந்தைகளிலும் விற்பனை மந்தமானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் ஓணம் பண்டிகையையொட்டி 400 டன்னுக்கும் அதிகமாக மலர்கள் வரத்து இருந்தது. ஆனால் போதிய விற்பனை இல்லாமல் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. விலை வீழ்ச்சியடைந்த போதும் பூக்கள் வாங்க ஆளில்லை என வியாபாரிகள் கவலையுடன் கூறுகின்றனர். வியாபாரம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இந்த ஓணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 டன் பூ வந்திருக்கு. இங்கே ஒரு 100 டன் தான் வியாபாரம் நடந்திருக்கு. வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் வட்டம். இந்த வயநாடு பிரச்சனைனால கொஞ்சம் கேரளா மக்கள் வரத்து குறைஞ்சிட்டு ஓணம் அந்தளவுக்கு பெருசாக எடுக்கலை. கொஞ்சம் கேந்தி கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ எங்களுக்கே மிச்சம். எங்களுக்கே மிச்சம் 300 கிலோ மிச்சம். அவன் மல்லிகைப்பூ நேற்று 2000 ரூபா விலை, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா வச்சா கூட வாங்க ஆளுகிட்ட ரொம்ப மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் இப்படி பார்த்தா மொத்தம் 85 கடையில் ஒரு கடைக்கு நாங்கள் 3 லட்சம் 4 லட்ச ரூபா கையில் தான் வைக்கணும். ரொம்ப வியாபாரம் ரொம்ப மோசமாகிடுச்சு. எதிர்பார்த்த அளவோடு ரொம்ப 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 மோசம். தோவாளை மலர் சந்தையில் கடந்த ஆண்டு 1 கிலோ 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ தற்போது 800 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதேபோல் மல்லிகை கிலோ 2000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாயாகவும், அரளிப்பூ 200 ரூபாயிலிருந்து பாதியாக குறைந்து 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. கேந்தி, வாடாமல்லி, மரிக்கொழுந்து, பன்னீர் ரோஜா, சம்பங்கி, வெள்ளை செவ்வந்தி, தாமரை பூக்கள் விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.